ஒரு கிராமத்துல ஒரு புத்திசாலியான, ஒரு திறமையான, ஒரு வலிமையான ஒரு கழுதை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கழுதை எப்பவுமே சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தன்னுடைய வேலைய துவங்கிரும். இத பார்த்த முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாயி, தன்னோட கழுத்துல ஒரு மணிய வாங்கி கட்டுறாரு. அந்த மணி ஒரு அற்புதமான ஒரு மணி. அதுல ஒலிக்கிற ஓசை மிக அற்புதமா இருக்கும். அந்த மாரி மணி அந்த கிராமத்துல யார்கிட்டயுமே கிடையாது. இந்த கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தன்னுடைய வேலைய அங்கீகாரம் பண்ணி, தன்னுடைய முதலாளி ஒரு பரிசு குடுத்துருக்காருன்ட்டு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதனாலேயே நார்மலா செய்ற வேலைய விட, அது பல மடங்கு வேலைய இழுத்து போட்டு செய்றக்கு ஆரம்பிச்சது. அது காலையில அந்த கிராமத்து வழியா நடந்து வரப்போ, அதோட மணி ஓசை கேட்கும். கிராமம் ஃபுல்லா கேட்கும். அத கேட்கிறப்போ, கழுதை நெனச்சுக்கும், "என்னையாட்டம் ஒரு வேலைக்காரன், திறமைசாலி இந்த கிராமத்திலே கிடையாது" அப்படின்ட்டு, அந்த மணி ஓசை கேட்கணுன்ட்டு அதோட வேலைய அயராம செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு. நாட்கள் வாரமாச்சு, வாரங்கள் மாசமாச்சு, மாசங்கள் வருடங்களாச்சு. கழுதைக்கும் வயசாயிட்டே இருந்துச்சு. ஒரு நாளு கழுதை தன்னுடைய வேலைய செய்ய முடியாம தடுக்கி விட்டு கீழ விழுந்து அடிபட்டுருச்சு. இத கேட்ட முதலாளி அங்கிருந்து ஓடி வந்து கழுதைய பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே தன்னுடைய கழுத்துல கட்டின மணிய முதலாளி அவுத்துடுறாரு. அவுத்த உடனே அந்த கழுதைக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. எப்போ அந்த மணிய தன்னோட கழுத்துலேருந்து அவுத்தாரோ, அப்பவே அந்த கழுதைக்கு புரிஞ்சிருச்சு. நான் இனி உபயோகப்பட மாட்டேன் என்று அந்த கழுதைக்கு புரிஞ்சிருச்சு. அப்பதான் இந்த கழுதைக்கு நெறைய விஷயங்கள் புரியுது. இந்த மணி தன்னுடைய முதலாளி அன்பால கட்டுறத விட இதுல ஒரு சூட்சமும் இருந்துச்சு. எப்பல்லாம் இந்த மணி வேகமா ஒலிக்குதோ, அப்பல்லாம் அந்த கழுதை நல்லா வேலை செய்யுதுங்கிறது அர்த்தம். எப்பல்லாம் இந்த மணியோட ஓசை கம்மியாகுதோ, அப்போ அந்த கழுதை வந்து வேலை செய்றது தாமதமாகுதுன்னு அர்த்தம். இத கண்டுபிடிக்கத்தான் தன்னுடைய முதலாளி தன்னோட கழுத்துல மணிய கட்டினாருங்கிற விஷயம் அதுக்கு கடைசியா தான் புரிஞ்சுச்சு. இந்த கதை மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் கழுதை மார வேலை செய்யணும் அப்படின்னா, அவனுக்கு அவார்டுகள், ரிவார்டுகள், போனஸ், இன்சென்டிவ், ஆன்சென்ட் இது எல்லாமே அந்த கழுதையோட கழுத்துல கட்டுற மணி மாதிரி. எப்படி அந்த கழுதை தன்னோட மணியோட ஓசைக்கு மயங்கி தன்னோட வாழ்க்கைய இழந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு நெறையா பேரு அவார்டுக்கும், ரிவார்டுக்கும், கைத்தட்டலுக்கும், ஆன்சைட்டுக்கும்னு சொல்லி தன்னுடைய ஆரோக்கியத்த இழந்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கோசரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன். நைட்டும் பகலா வேலை செய்றேன். அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் கதைப்போம்.